இப்போ அவங்களுக்கு உனக்கு என்ன சண்டை? ஆமா, நான் தான் அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. வேற என்ன வேலை பண்ணிட்டு இருந்த? அதெல்லாம் போகட்டும். நீங்க சிவகாமிக்கு புடவை வாங்கி கொடுத்தீங்களா? இப்போ எதுக்கு நீ இப்படி கேக்குற? நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. பைரவி, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. எப்ப பாரு தேவையில்லாத சந்தேகம் உனக்கு. எனக்கு வேலை இருக்கு, நான் உள்ள போறேன். நில்லுங்க. அப்படி என்ன வேலை இருக்கு? நான் இங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு கிளம்பி போறீங்க. ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. அவங்களுக்கு நீங்க புடவை எடுத்து கொடுத்தீங்களா இல்லையா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் யாருக்கும் புடவை எடுத்து கொடுக்கல. போதுமா? ஓ, அப்போ நான் நினைச்சதுதான் சரி. நீ என்ன நினைச்ச? அவங்க கிட்ட 25,000க்கு புடவை எடுக்கிற அளவுக்கு காசு ஏது? கண்டிப்பா உழைச்ச காசுல வாங்கியிருக்க முடியாது. லஞ்சம் வாங்கினா அந்த காசுல மட்டும்தான் வாங்க முடியும். பைரவி, பார்த்திபனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? யார்கிட்டயும் ஒரு பைசா கூட அவன் என்னமா வாங்கினதில்ல. அவர் வாங்கினது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? தெரிஞ்சா வேலையை விட்டு தூக்கிடுவீங்கல்ல. அதான் உங்களுக்கு தெரியாம லஞ்சம் வாங்கி அந்த காசுல சிவகாமிக்கு புதுசா புடவை எடுத்து கொடுத்திருக்காரு. ஆமாமா, கண்டிப்பா பார்த்திபன் லஞ்சம் வாங்கின காசாதான் இருக்கும். அந்த காசுல தான் ஆடம்பரமா இருக்க முடியும். அதுவும் இல்லாம அவங்க பொண்ணு பெரிய பொண்ணு வேற ஆயிட்டால, அவளுக்கு கல்யாணம் பண்ணணும், நல்ல பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும். அதுக்கெல்லாம் காசு எப்படி சம்பாதிக்க முடியும்? இந்த மாதிரி ஏதாவது கேப் மாதிரித்தனம் பண்ணாதான் சேர்க்க முடியும். சத்யவதி, இன்னொரு வாட்டி பார்த்திபனை பத்தி தப்பா பேசின அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். என் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? இல்லங்கய்யா, அது வந்து இன்னொரு வாட்டி இந்த மாதிரி அவங்கள பத்தி தப்பா பேசின அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போ, ஒழுங்கா வேலையை பாரு. பைரவி, இன்னொருத்தர் கையை எதிர்பார்த்து பிழைக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்ல. அவங்களுக்கு தேவையான சொத்து அவங்க கிட்டவே இருக்கு. புரியுதா? உனக்கு அவங்கள பிடிக்கலனா அவங்கள விட்டுரு. அதை விட்டுட்டு அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு, அவங்கள கேவலப்படுத்தணும்னு நினைக்காத. பதிலுக்கு அவங்க உன்னை கேவலப்படுத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஐயரே, பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவுதான். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பூஜை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 சங்கல்பம் இருக்கு, அதுதான் பண்ணணும். அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்க, ஏதாவது தேவைன்னா தயங்காம சொல்லுங்க. ஆனா பூஜையில ஒரு குறையும் வந்துடக்கூடாது. அதெல்லாம் க்ஷேமமா பண்ணிடலாம். பைரவி, என்ன சித்தி? ஒண்ணு இல்லம்மா, பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா இல்ல ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்கலான்னு வந்தேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சித்தி. நான் உங்களை எங்க இருக்க சொன்னேன்? சமையல் செய்யற இடத்துல தானே, அங்க போய் இருங்க. அங்க பெருசா ஒரு வேலையும் இல்லையேம்மா, அதனாலதான் இங்க வந்தேன். சித்தி போங்க சித்தி, சீக்கிரமா சாப்பாடு ரெடி பண்ணுங்க. போறேன் பைரவி, 5 நிமிஷம் இங்க இருந்து என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு போறேனே. சரி சரி, இருங்க. பரவாயில்ல பைரவி, எல்லா ஏற்பாடும் நல்ல கிராண்டா இருக்கு. சாதாரண பூஜை மாதிரி தெரியல, பெரிய ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ண மாதிரி இருக்கு. பின்ன நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னாலே தனியா தெரியணும்ல, அதான். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ஏற்பாடெல்லாம் எந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்லாம் இல்ல, என் மருமக லக்ஷ்மி பண்ணது.
ஆமா ஆமா, நான் தான் இதெல்லாமே பண்ணேன். நான் தான் இவங்க மருமகளா வரப்போறவ. பொடி அல்ப. நீதான் பண்ணியா? நல்ல பொறுப்பான பொண்ணாதான் இருக்க. என்ன ஐயரே, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? கொஞ்சம் இருங்கோ. என்ன தேடிட்டு இருக்கீங்க? யார் இந்த பூ பழம் தட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணது? நான் தான் பண்ண சாமி. சொல்லுங்க. தேவையில்லாத எல்லாமே இருக்கு. ஆனா பூஜைக்கு தேவையான வெத்தலை பாக்கு தாம்பூல தட்டை காணோம். அதெல்லாம் முதல்ல எடுத்து வச்சிருக்கணும். எங்க அது? அது அது வந்து என்ன வந்து போயின்னு சொல்லிட்டு இருக்கேள்? நாழியாரதோ சீக்கிரம் எடுத்துன்னு வா குழந்தை. அமைதியாரு. அது வந்து விஸ்வா இப்ப வந்துருவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். நீங்க ஆரம்பிங்க. ஆமா ஆமா, இப்ப வந்துருவான். நீங்க வேற ஏதாவது இருந்தா பாருங்க. ஏன் பைரவி, நான் போய் பிரசாதம் பண்ணவா? ஐயோ சித்தி, இதையெல்லாம் மருமகளா வரப்போற லக்ஷ்மி தான் பண்ணணும். நீங்க எப்படி பண்ணுவீங்க? இல்ல, அவ சின்ன புள்ள, தனியா சிரமப்படுவாளேன்னு தான் நான் கேக்குறேன். அதெல்லாம் லக்ஷ்மி பாத்துக்குவா. அவ தான் பண்ணணும். நீங்க போய் சமையல் வேலையை பாருங்க. ஐயோ, நம்மள தனியா விட போறாங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாம நான் மாட்டிக்கிட்டு முழிக்க போறேன் இன்னைக்கு. சித்தி, நீங்க போங்க. சரிம்மா. எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்கு. ஆனா துளசி வந்திருக்காளா இல்லையான்னு தெரியலையே. துளசி வராம ஒருவேளை அவ அத்தையை மட்டும் அனுப்பி விட்டுருக்காளா? ஆஹா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. கடவுளே, துளசி உள்ள இருக்கணும். என்ன இங்க எல்லாரும் இருக்காங்க, அந்த தத்திய மட்டும் காணுமே. ஓ, அவன் தான் வெத்தலை பாக்கு வாங்க போயிருக்கான்ல. இருந்தாலும் இந்நேரம் வந்திருக்கணுமே. எங்க ஆளை காணும்? இதோ மாமா வந்தாச்சு. இதுல வெத்தலையும் பாக்கும் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். தாம்பூல தட்டை நான் பாத்துக்கிறேன். பைரவி அம்மா, இதுல மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்துன்னு போய்
எல்லா சுமங்கலிகளுக்கும் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரிங்க கொண்டு சாமி, போங்க. கொடுங்க. நீங்க ஒரு அதிர்ஷ்ட லட்சுமி, ஸ்வர்ண லட்சுமி, மகாலட்சுமி. நீயும் தான் பைரவி. உனக்கும் சகல சௌபாக்கியமும் கிடைக்கட்டும். தீர்க்க சுமங்கலி பவ. ஆ. மாமா, உங்களுக்கு ஏதாவது குடிக்க டீ காஃபி வேணுமா? சொல்லுங்க மாமா, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். சொல்லுங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணு வேணா, கையெடு. இல்ல, வெத்தலை பாக்கெல்லாம் வாங்க கடைக்கடையே தேடி போயிருப்பீங்க, களைச்சு போயிருப்பீங்கல்ல, அதனாலதான் கேட்டேன். சொல்லுங்க மாமா. நான் கலைக்கவும் இல்ல, இழைக்கவும் இல்ல. நீ கொஞ்சம் தள்ளிப்போ. லக்ஷ்மி, நீ என்னதான் மாய மந்திரம் போட்டாலும் விஸ்வா உன்னை கண்டுக்க கூட மாட்டான். கடைசியில நீதான் பல்ப் வாங்கி நிக்க போற. பாத்துக்கிட்டே இரு. ஏன் சிவகாமி, அந்த லட்சுமி தான் விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்க போறாளாமே. உன் அண்ணி வரவங்க கிட்ட எல்லாம் வாய்க்கு வாய் அதையே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உன் பொண்ணு கதி என்ன ஆவறது? சின்ன வயசுல இருந்து துளசி தான் விஸ்வாக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அதெல்லாம் என்ன ஆச்சு? அவ்வளவுதானா? அதுவும் இல்லாம அவளது மூஞ்சும் பேச்சும் கொஞ்சம் கூட சரியே இல்ல. துளசி அழகுல பாதியாவது வருவாளா அவ? இந்த மூஞ்ச மருமகளாக்க போறேன்னு தம்பட்டம் அடிக்கதான் இந்த ஏற்பாடெல்லாம் போல. உன்னால என்ன பண்ண முடியும்? என்னதான் உறவா இருந்தாலும் காசு, பணம், அந்தஸ்து, கௌரவம்னு பாக்கும்போது பைரவிக்கு ரொம்ப கீழே தானே நீங்க இருக்கீங்க. அப்புறம் எப்படி ஓ வீட்ல பொண்ணு எடுப்பா? அவ பக்கமும் நியாயம் இருக்கதானே செய்யுது. ஐயோ, இவளா? இவ காலை பிடிச்சா நம்மளுக்கு தரித்திரம் தான் பிடிக்கும். இவளை பார்த்தாலே நமக்கு ஒண்ணும் கிடைக்காதே. இவளுக்கு நான் பூஜை வேற பண்ணணுமா? என்னால முடியாது. இருடி, உன்னை எப்படி அசிங்கப்படுத்துறேன்னு மட்டும் பாரு. சிவகாமி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை தான் இவ்வளவு நேரமா அங்க தேடிக்கிட்டு இருந்தேன். சிவகாமி, கொஞ்சம் எழுந்து அந்த பக்கமா போறியா?
எங்க அம்மா காலை பிடிச்சா உங்க கௌரவம் குறைஞ்சிருமா? எங்களை வேணும்னே வர வச்சு இந்த அளவுக்கு அவமானப்படுத்துற உங்களை அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. தீர்காயுசா இருமா. அதுவும் ஒரு சுமங்கலியா கூட எங்க அம்மாவை மதிக்க மனசு வரல. இருக்கட்டும், இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா நீங்க பதில் சொல்லுவீங்க, மன்னிப்பும் கேட்பீங்க. நான் கேட்க வைப்பேன். அம்மா விடுமா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, எல்லாம் நல்லதுக்கு தான். என்னப்பா இது? அம்மா வேணும்னே அத்தையை விட்டுட்டு வேற யாருக்கும் பூஜை பண்றாங்க. இது எவ்வளவு பெரிய அவமானம். இப்படி பண்ணலாமா? உங்க அம்மாவுக்கு அடுத்தவங்களை அழ வச்சு பாக்குறதுல அவ்வளவு ஆனந்தம்டா. அதுவும் என் தங்கச்சின்னா கேட்கவே வேண்டாம். எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்துவா. நாம என்ன சொன்னாலும் கண்டிப்பா அவ கேட்க போறதும் இல்ல, மாற போறதும் இல்ல. டேய், உங்க அம்மா அப்படி பண்றதுனால என் தங்கச்சி குறைஞ்சு போயிடுவாளா என்ன? அவ என்னைக்கும் நம்ம வீட்டு மகாலட்சுமிடா. உங்க அம்மாவுக்கு அதெல்லாம் புரியாது. என் தங்கச்சி அவமானப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு அவளே தரம் தாழ்த்திக்கிறான். இதெல்லாம் எனக்கு பழகி போச்சுடா. அம்மா என்னைக்குமே நீ தீர்க்காயுசா இருக்கணும். சத்யவதி, மீதி இருக்கிற சுமங்கலிங்களுக்கெல்லாம் நீ போய் முறை பண்ணிடு. சரிங்கம்மா. அம்மா வேண்டாம்மா, வா போலாம். நீ அமைதியா இரு. எல்லாருக்கும் வச்ச பைரவி சிவகாமிக்கு மட்டும் எவ்வளவு வைக்க சொல்லிருக்கா? என்னம்மா எல்லாம் முடிஞ்சு கொடுத்தா? எல்லாம் முடிஞ்சிருச்சு சாமி. அடுத்து சங்கல்பம் பண்ணணும். எது பல்பமா? ஈஸ்வரா, அது பல்பம் இல்லம்மா, சங்கல்பம். சரிங்க சாமி, பண்ணிடலாம். ஆமா, சங்கல்பம்னா என்ன? இது கூட தெரியாம இருக்குது பாரு இந்த பொண்ணுக்கு. ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஏய், எதுவா இருந்தாலும் நான் பண்றத பார்த்து பண்ணு. ஏதாவது கேட்கணும்னா என்கிட்ட மட்டும் தனியா வந்து கேளு. இப்படி எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்காத, புரியுதா? சரிங்க அத்தை. இவளுக்கு மறந்து போச்சு போல, அதனாலதான் இப்படி கேட்டுட்டா. நல்லாதான் சமாளிக்கிறீங்க. ஓம் அபௌபப்ரஸ்யாஹ சிவ 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 சிவா. என்னமோ பண்றது.
எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? அப்படி என்ன நடந்துருச்சு?